Hi viewers, this is Murli. ஒரு authentic and traditional curry, one of the popular curry in Kerala. Still they have maintained their own traditional taste and flavor. சின்ன வெங்காயத்தை வச்சு ரொம்ப சிம்பிளா பண்ற உள்ளி தீயல். ஒவ்வொரு வாய் சாப்பிடும்போது we can feel sweetness, sour and spicy taste and flavor. ரொம்ப சிம்பிளா சின்ன வெங்காயத்தை வச்சு பண்ற இந்த உள்ளி தீயல் நம்ம பண்ற வத்த குழம்பு டேஸ்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில்ல 1 டீஸ்பூன் சீரகம், வெந்தயம், 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு 4 வரமிளகாய், வாசனைக்கு கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய், அது கூட ஒரு 10 சின்ன வெங்காயம். இதை எல்லாம் சேர்த்து நல்லா 3 மினிட்ஸ் வதக்கணும். தேங்காய் கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் அதை நல்லா வதக்கிட்டு மசாலா ஆட் பண்ணுங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். காஷ்மீரி சில்லி பவுடர் ரெசிபிக்கு ஒரு நல்ல கலர்ஃபுல் டெக்ஸ்சர். மசாலாவோட பச்சை வாசனை கொஞ்சம் போற வரைக்கும் அதை நல்லா வதக்கிட்டு அதோட சூடு ஆறுனதும் மிக்சியில நல்லா மைல்டு பேஸ்டா அரைச்சிருங்க. குழம்புக்கு இந்த மசாலா மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இன்னொரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் ஆர் இஃப் யூ வாண்ட் நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம், வெந்தயம், 4 வரமிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் எவ்வளவு எடுத்துருக்கோமோ அதுல ஒரு 20% வெள்ளைப்பூடு எடுத்துக்கலாம். 3 to 5 மினிட்ஸ் இதை நல்லா குக் பண்ணுங்க. ஒரு 40% நல்லா குக் ஆனதும் கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை இது கூட ஆட் பண்ணணும். புளிப்பு டேஸ்ட் ரொம்ப வேணாம்னா ஒரு பாதி லெமன் சைஸுக்கு புளி எடுத்துட்டா போதும். ஒரு 3 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதும் நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்டையும் இது கூட நல்லா ஆட் பண்ணி அகைன் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. தேவையான அளவு கல்லுப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் குழம்பு நல்லா வத்துனதும் அந்த டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்றதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணுங்க. ஸோ மைல்டு ஸ்வீட்னஸ், சோர் அண்ட் காரமான வத்த குழம்பு, கேரளா ஸ்டைல் உள்ளி தீயல் சைட் டிஷ்க்கு. அப்புறம் லஞ்ச் ஆர் டின்னர் இட்ஸ் அ குட் காம்பினேஷன் ஃபார் சுடுசாதம்.